சென்னை மாநகர முன்னாள் காவல் ஆணையராக இருந்த அருண் தற்போது வழக்கு ஒன்றில் விசாரணைக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி இருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். சென்னை கொளத்தூர் ராமதாஸ் நகரில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவின் சகோதரர் எல்.கே. சுதீஷின் மனைவி பூர்ணஜோதி ஆகியோரை ஏமாற்றியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தனியார் கட்டுமான நிறுவன உரிமையாளர் சந்தோஷ் சர்மா கைது செய்யப்பட்டிருந்தார். இதையடுத்து அவரை குண்டர் சட்டத்தில் அடைக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் 2025 செப்டம்பர் 22 உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து சந்தோஷ் சர்மாவின் மகள் வர்ஷா சர்மா தாக்கல் செய்திருந்த இந்த வழக்கை கடந்த வாரம் விசாரித்த நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் நீதிபதி லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு குண்டர் தடுப்பு சட்டத்தில் சந்தோஷ் சர்மாவை சிறையில் அடைத்து பிறப்பித்த அந்த உத்தரவு குறித்து அதிர்ச்சி தெரிவித்ததுடன் அந்த உத்தரவை பிறப்பித்த சென்னை மாநகர முன்னாள் காவல் ஆணையரும் தற்போது மூத்த ஐபிஎஸ் அதிகாரியுமான அருணை நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தார். அதன்படி தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை ஆணையர் அருண் நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் நீதிபதி லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு முன்பாக நேரில் ஆஜரானார். அப்போது நீதிபதிகள் நீதிமன்றத்தின் சம்மன் வழங்க சென்ற நீதிமன்ற அதிகாரியை 3:05 மணியிலிருந்து 5:14 வரை காக்க வைத்ததாகவும், அப்படி நீதிமன்ற அதிகாரியை காக்க வைத்த அந்த போலீஸ்காரர் உடனடியாக நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அதுவரை இந்த வழக்கு விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார். அதுவரை நீதிமன்றத்தில் அருணை இருக்குமாறும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். சென்னை மாநகர முன்னாள் காவல் ஆணையராக இருந்த அருண் தற்போது வழக்கு ஒன்றில் விசாரணைக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி இருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். சென்னை கொளத்தூர் ராமதாஸ் நகரில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவின் சகோதரர் எல்.கே. சுதீஷின் மனைவி பூர்ணஜோதி ஆகியோரை ஏமாற்றியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தனியார் கட்டுமான நிறுவன உரிமையாளர் சந்தோஷ் சர்மா கைது செய்யப்பட்டிருந்தார். இதையடுத்து அவரை குண்டர் சட்டத்தில் அடைக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் 2025 செப்டம்பர் 22 உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து சந்தோஷ் சர்மாவின் மகள் வர்ஷா சர்மா தாக்கல் செய்திருந்த இந்த வழக்கை கடந்த வாரம் விசாரித்த நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் நீதிபதி லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு குண்டர் தடுப்பு சட்டத்தில் சந்தோஷ் சர்மாவை சிறையில் அடைத்து பிறப்பித்த அந்த உத்தரவு குறித்து அதிர்ச்சி தெரிவித்ததுடன் அந்த உத்தரவை பிறப்பித்த சென்னை மாநகர முன்னாள் காவல் ஆணையரும் தற்போது மூத்த ஐபிஎஸ் அதிகாரியுமான அருணை நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தார். அதன்படி தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை ஆணையர் அருண் நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் நீதிபதி லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு முன்பாக நேரில் ஆஜரானார். அப்போது நீதிபதிகள் நீதிமன்றத்தின் சம்மன் வழங்க சென்ற நீதிமன்ற அதிகாரியை 3:05 மணியிலிருந்து 5:14 வரை காக்க வைத்ததாகவும், அப்படி நீதிமன்ற அதிகாரியை காக்க வைத்த அந்த போலீஸ்காரர் உடனடியாக நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அதுவரை இந்த வழக்கு விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார். அதுவரை நீதிமன்றத்தில் அருணை இருக்குமாறும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அருணேஷ்.